நமசிவாய. ஜூலை 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது ஓம் லக்ஷ்மி பீஜ ஆதித்ய ஹம். ஓம் லக்ஷ்மி பீஜ ஆதித்ய ஹம் என்கிற ஒரு மந்திரத்தை சிகப்பு கலர் வஸ்திரம் ஏதாவது ஒன்று கையில வச்சுக்கிட்டோ அல்லது சிகப்பு கலர் ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று கையில வச்சுக்கிட்டோ 13 முறை நீங்கள் சொல்ல வேண்டியது. இந்த ஒரு நாளுடைய பவர் நம்பர் அப்படிங்கிறது 13வது தடவை 13 அப்படின்ற ஒரு எண் வந்திருக்கிறது. இந்த ஒரு நேரம் அப்படின்றது, இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நேரம் அப்படிங்கிறது மாலை 4லிருந்து 5 வரை நீங்கள் சொல்லி வரலாம். காலையில எழுந்திருக்கிறவங்க காலையிலேயே 4 to 5 நீங்க இந்த ஒரு மந்திரத்தில் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். தெற்கு பக்கம் நின்று தெற்கு பக்கம் பார்த்து சொல்லி வருவது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு நாளில் நீங்கள் வெளியில் எங்கேயாவது போனாலும் சரி, வீட்டிலே இருந்தாலும் சரி, ஏதாவது மெடிடேட் பண்றீங்க அல்லது வேற ஏதாவது ஒரு மந்திரம் சொல்றீங்க அல்லது நீங்கள் உங்களுக்குள் உள்ளே ஆழ்ந்து செல்கிறீர்கள் அப்படின்ற பட்சத்திலே கையில் ஒரு மஞ்சள் கட்டையை வைத்துக் கொள்ளுங்கள். மஞ்சள் உருண்டையோ நீளமோ ஏதாவது ஒரு மஞ்சள் கட்டையை கையில் வச்சுக்கிட்டு மஞ்சளை கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த மந்திரத்தினை சொல்லும்போது கூட வைக்கிறதா நீங்க வச்சுக்கலாம். ஒரு பக்கம் ரெட்டும் வச்சுக்கலாம், ஒரு பக்கம் மஞ்சளும் வச்சுக்கலாம். அந்த மாதிரியான விஷயமாக சொன்னாலும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியது. அதிகமாக இந்த ஒரு நாளிலே நீங்கள் மஞ்சளை கையில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு நாளிலே நீங்கள் இந்த குபேர முத்திரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த குபேர முத்திரை இதை வரையறதுக்கு எதுவும் கிடையாது. அதாவது குபேர முத்திரையை வரையணும், நம்ம வரைய வேண்டிய அவசியம் இல்லை. அது செய்யறதே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். குபேர முத்திரை இந்த ஒரு நாளிலே வரையுங்கள். குபேர முத்திரைங்கிறது நீங்க கூகுள் பார்த்தாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும்.